அருட்பெரும் ஜோதி ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி மாதத்தோட 4வது வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை யார் ஒருவர் மனமாற அவங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கணும், சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, நான் சொல்லக்கூடிய வெற்றிலை எலுமிச்சம்பழத்தால் மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் வழிபடுகிறார்களோ அவர்கள் வீட்டில் சர்வமங்கலமும் ஜெயமாகும். உங்களுக்கும் ஜெயமாக ஜெயம்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். ஆடி மாதத்தில் இது 4வது வெள்ளிக்கிழமை, தேய்விரை வெள்ளிக்கிழமை. அற்புதமான தெய்வீகமான சரஸ்வதி தாய்க்குரிய தசமி திதியில் வருது. அன்றைய தினத்தில் பெண்கள் கண்டிப்பாக தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள். ஒரு 5 ரூபாய்க்காவது கல்லுப்பு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வையுங்கள். அப்படி வைக்கக்கூடிய கல்லுப்பை ஒரு தட்டில் பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அதற்கு முன்னாடி 3 வெற்றிலை, ஒரு தட்டில் 3 வெத்தலை வச்சு அதற்கு மேலே ஒரு ராஜக்கனிங்கிற எலுமிச்சம்பழம் வச்சு மோதிர விரலால் குங்குமத்தை எடுத்து ஓம் ஸ்ரீம் குலதெய்வத்தோட பேர் நம. இதை பெண்கள் செய்கிற மாதிரியாக இருந்தால் உங்கள் அம்மா வீட்டு குலதெய்வ மந்திரம், உங்கள் கணவர் வீட்டு குலதெய்வ மந்திரம், இந்த 2 மந்திரத்தையும் 108 முறை ஜபம் செய்துவிட்டு சர்வமங்கள மாங்கல்ய திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே என்கின்ற அற்புதமான மந்திரத்தையும் 108 முறை ஜபம் செய்துவிட்டு நமசேசு மகாமாய ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரதகஸ்தி மகாலட்சுமி நமஸ்துதே என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகத்தை 5 முறை படியுங்கள். அதற்கு பிறகு அந்த குங்குமத்தை எடுத்து உச்சி நெற்றி போட்டு தாலிக்கொடியில் வையுங்க. ஆண்களாக இருந்தால் நெற்றியில் மட்டும் வையுங்க. எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் குடியுங்கள். அந்த விளக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய உப்பை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்துங்கள். இதைய வரும் வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாதவங்க மாலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு தன பண ஐஸ்வர்ய ஆகர்ஷணங்கள் கிடைத்தே தீரும். உங்களுக்கும் கிடைக்க நானும் பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். நல்லது நடக்கட்டும். வாழ்க. வரும் சனிக்கிழமை கோவையில் தனிநபர் ஆலோசனை இருக்குது. தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க, உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண என்னை தொடர்பு கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் கூப்பிடுங்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை கொங்கண சித்தரின் கல்பத்தரி என்கின்ற ஒரு தெய்வீகமான பயிற்சி வகுப்பை மதுரையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மதுரை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அனைவருமே வரும் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து சந்திங்க. கொங்கண சித்தர் நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய, நலப்படுத்தக்கூடிய, ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய தெய்வீகமான வாழைக்கும்மி ரகசியத்தின் மூலமாக சில விஷயங்களை கொடுத்துருக்காரு. அந்த மந்திர தீட்சையோடு இந்த பயிற்சியை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதையை நீங்கள் கற்று செயல்படுத்துவதன் மூலமாக 50 நாள்லேயே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகளுக்கு 100% தீர்வுகள் கிடைக்கும். தீர்வுகள் கிடைக்குன்னு நினைக்கிறவங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து மதுரையில் என்னை சந்திக்கலாம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு திலாகோமம் பண்ணி அனைவருக்குமே வந்து நர்மத லிங்கம் என்கின்ற சூட்சமமான ஒரு சக்தி மிக்க லிங்கத்தை தர இருக்கின்றோம். அந்த லிங்கம் உங்கள் இல்லத்திற்கு வர உங்கள் பெயரை சங்கல்பம் செய்ய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 10 நான் நடத்தும் வரலட்சுமி நோம்பியை முன்னிட்டு சோடசலட்சுமி தெய்வீகமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு 9 நாள் நடைபெற இருக்கின்றது. வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு மகாலட்சுமி வசிய ரகசியத்தை கற்றுக்கொண்டு செல்வ செழிப்போடு வாழுங்கள். தொடர்பு கொள்ளுங்கள். என்னை சந்திக்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க.